செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு மிக்சியில் ஒரு 2 பல்லாரியை சின்னதாக வெட்டி போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைங்க ஒரு 2 பல்லாரி. அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து போட்டு அரைச்சிடுங்க. இஞ்சியும் பூண்டும் சேர்த்து போட்டு நல்லா நைஸாட்டு அரைச்சிடுங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 மில்லி எண்ணெயை விட்டுடுங்க. அதில் கொஞ்சம் கடுகு, எண்ணெய் சூடானா கொஞ்சம் கடுகு போட்டு விடுங்க. அதில் கொஞ்சம் பச்சை மிளகு போட்டு விடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு விடுங்க. அதில் அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், பல்லாரி, இஞ்சி, பூடு மூணையும் அரைச்சி வச்சுருக்கிறோம். அதை அதில் விடுங்க. அதுக்குள்ள கொஞ்சம் உப்பையும் போட்டு விடுங்க. தேவையான அளவு உப்பை போட்டு விடுங்க. இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒரு முறை தேங்காவை நான் பால் எடுத்து வச்சு விடுவோம். இதில் வந்துட்டு இப்போ நல்லா வதங்கியாச்சு. பச்சை வாடை போன பிறகும் கொஞ்சம் நேரம் கூட வதக்கி விடுங்க. இதில் ஒரு 3 கரண்டி மிளகு பொடி போட்டு விடுங்க. ஒரு 2 கரண்டி மல்லித்தூள் போட்டு விடுங்க. மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு விடுங்க. கரம் மசாலா, மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு விடுங்க. இதில் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால, கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு லேசாக தண்ணியை விட்டு விடுங்க. கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் தண்ணி விட்டு லூஸ் ஆக்கி விடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி விட்டுருங்க. இதில் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறாலை போடுங்க. இறாலை போட்டுக்கிட்டு அதை ஒன்று லைட்டாக வந்துட்டு ஒன்று கிண்டி கொடுங்க. ரெண்டு மினிட்டு கிண்டின பிறகு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் அதில் விட்டு கொடுங்க. அஞ்சு மினிட் அப்படியே இருக்கட்டும். இது கூட ஒரு 2-3 தக்காளியை அடி வெட்டி மேலே போடுங்க. சின்ன துண்டாட்டு வெட்டி மேலே போட்டு விடுங்க. மேலே போட்டுக்கிட்டு கொஞ்சம் மீடியம் ஃபயர்லாம் வச்சு ஒரு 5 மினிட்டு அப்படி மூடி வச்சுருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. 5 மினிட் ஆயிடுச்சு. இப்போ 5 மினிட் ஆயாச்சு. ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு இறக்கிறது. இப்போ ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு.